வெல்கம் டு எம்ஜே சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் வரக்கூடிய 2026 சட்டமன்ற தேர்தலை முன்னிட்டு இந்த நகைக்கடன் தள்ளுபடி சம்பந்தமான ஒரு சில முக்கியமான ஒரு தகவலை பற்றியும் மக்களுக்கு அதிகமாக இருக்கக்கூடிய சந்தேகங்களை போக்குற வகையிலையும் நம்ம இந்த வீடியோ பார்த்திங்கன்னா போட வந்திருக்கிறோம். ஸோ இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். இப்போ தான் நம்ம சேனலை ஃபஸ்ட்டாக பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல்லைக்கானே கிளிக் பண்ணி வச்சுங்க. வாங்க வீடியோக்குள்ளே போய் டீட்டெயிலாக பார்க்கலாம். ஸோ வரக்கூடிய 2026 சட்டமன்ற தேர்தலை முன்னிட்டு தேர்தலுக்கான பணியை பார்த்திங்கன்னா ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. அதை தொடர்ந்து இப்போ பொதுமக்களுக்கு இப்போ அதிக சந்தேகமாக இருக்கக்கூடியது என்னன்னு சொல்லிட்டு பார்க்கும்போது, ஸோ இந்த நகைக்கடன் தள்ளுபடியாக இருக்கட்டும், பயிர்க்கடன், கல்விக்கடன், சுய உதவி குழு கடன் தள்ளுபடிக்கான அறிவிப்புகள்லாம் பார்த்திங்கன்னா இன்னும் யாருமே கொடுக்கல. ஸோ அப்படி இருக்கும்போது சமூக வலைத்தளங்களில் இந்த மாதிரி நகைக்கடன் தள்ளுபடி பண்ண போகிறாங்க, இவ்வளோ சவரன் பார்த்திங்கன்னா நகைக்கடன் தள்ளுபடி பண்ண போகிறாங்க, இந்தந்த வங்கிகளில் தள்ளுபடி பண்ண போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் எப்படி சொல்கிறீங்க, எந்த விதத்தில் பார்த்திங்கன்னா நாங்கள் அதை நம்புறது அப்படின்னு சொல்லிட்டோம் நிறைய விதமான கேள்விகள் இப்போ பொதுமக்களுக்கு இடையே பார்த்திங்கன்னா இருந்துகிட்டு இருக்குது. அதில் குறிப்பாக இன்னொரு விஷயமா பார்க்க போனோம்னா, எல்லாருமே அதிகபட்சமாக கேட்டுக்கிட்டு இருக்கக்கூடியது, நாங்கள் இந்தியன் ஓவர்சீஸ் பேங்க்கில் தான் நாங்கள் நகைக்கடன் வச்சுருக்கோம். ஸோ எங்களுக்கு பார்த்திங்கன்னா இந்தியன் ஓவர்சீஸ் பேங்க்கில் நகைக்கடன் தள்ளுபடி பண்ணுவாங்களா அப்படின்னு சொல்லிட்டோம் அதிக பேர் பார்த்திங்கன்னா கேட்டுக்கிட்டு இருக்கிறாங்க. ஸோ ஃபஸ்ட்டு ஒரு தெளிவுபடுத்த வேண்டிய ஒரு விஷயம் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும்போது, நம்ம எல்லா வீடியோலையும் பார்த்திங்கன்னா கடந்த சட்டமன்ற தேர்தலில் நடந்ததை வச்சு தான் பார்த்திங்கன்னா நம்ம அப்படியே நம்ம சொல்லியிருப்போம். ஸோ அதில் ஒரு வியூகமாக தான் எடுத்துக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டோம் எல்லா வீடியோலையும் பார்த்திங்கன்னா மென்ஷன் பண்ணியிருப்போம். அதை தொடர்ந்து அதே இதை இந்தியன் ஓவர்சீஸ் பேங்க்கில் வச்சுருக்கோம், எங்களுக்கு தள்ளுபடி கிடைக்குமா அப்படின்னு சொல்லிட்டோம் மறுபடி கேட்டுக்கிட்டு இருக்கக்கூடிய அடிப்படையில், ஸோ கூட்டுறவு வங்கிகளுக்கு மட்டும்தான் பார்த்திங்கன்னா 2021 5 சவரன் வரை தள்ளுபடி பண்ணாங்க. அதே இதை தான் நம்ம ஒரு வியூகமாக இப்பயும் இந்த வரக்கூடிய 2026 நம்ம எடுத்துக்க முடியும். குறிப்பாக பார்க்க போனோம்னா 3லேருந்து 5 சவரனுக்கு உட்பட்ட நகைக்கடன் கூட்டுறவு வங்கிகளில் வச்சிருக்கிறவங்களுக்கு முன்னுரிமை கொடுக்கறதுக்கு நிறைய விதமான வாய்ப்புகள் பார்த்திங்கன்னா இருக்குது. ஸோ இது கன்ஃபார்மாக தெரிகிறது வரையும் நம்ம ஸோ வியூகமாக தான் பார்த்திங்கன்னா நம்ம எடுத்துக்க முடியும் இந்த தகவலெல்லாம். அது மட்டும் இல்லாமல் எந்த மாதம் வச்சுருந்தா எங்களுக்கு தள்ளுபடி கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டோம் நிறைய பேர் கேட்டுக்கிட்டு இருக்கிறாங்க. ஸோ நாங்கள் போன மாதம் வச்சுருக்கிறோம், ஸோ போன வருஷம் வச்சுருக்கிறோம், எங்களுக்கு எப்படி தள்ளுபடி கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் பார்த்திங்கன்னா கேட்டுக்கிட்டு இருக்கிறாங்க. ஸோ முன்னாடியே வச்சிருக்கிறவங்க ரினியூவல் பண்ணி வச்சா அவங்களுக்கு கிடைக்கிறதுக்கும் பார்த்திங்கன்னா நிறைய விதமான வாய்ப்புகள் பார்த்திங்கன்னா இருக்குது. ஸோ இனி வரக்கூடிய நாட்களில் இந்த தேர்தல் அறிவிப்புகளில் யார் யார் என்னென்ன செய்ய போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு தெரியப்படுத்தினா மட்டும்தான் நம்ம ஒரு முழுமையான வகையில் பார்த்திங்கன்னா நம்ப முடியும். அது வரையும் ஒரு வியூகமாக இப்போ வைக்கணும்னு நினைக்கக்கூடியவங்க 3லேருந்து 5 சவரன் வரையும் கூட்டுறவு வங்கிகளில் வச்சுருக்கிறவங்களுக்கு முன்னுரிமை கொடுக்கறதுக்கு நிறைய விதமான வாய்ப்புகள் பார்த்திங்கன்னா இருக்குது. இந்த நகைக்கடன் தள்ளுபடி சம்மந்தமாக உங்களுக்கு வேறு ஏதாவது சந்தேகங்கள் இருந்தாலும் நம்ம சேனல் கமெண்ட்டில் தெரியப்படுத்துங்க. அதை நான் உங்களுக்கு அடுத்தடுத்த வீடியோவில் நான் உங்களுக்கு தெளிவாக பார்த்திங்கன்னா அப்டேட் பண்ணுறேன். இந்த தகவல் உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்ததுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி எல்லாருக்கும் ஷேர் பண்ணி விடுங்க, அவங்க பார்த்து தெரிஞ்சுக்கிட்டோம். இது போல் வேறு நல்ல தகவல் நல்ல அப்டேட்டோட நான் உங்களை அடுத்தடுத்த வீடியோவில் பார்க்குறேன்.